கோவிலுக்கு வேக வேகமாக ஓடி போய் பார்த்த பூசாரி கோவில் கதவை திறக்க முயற்சி செய்தப்போ அவரால் கதவை திறக்க முடியாமல் போயிடுது. கோவிலுக்குள்ளேருந்து தன் மகனோட சிரிப்பு சத்தம் கேட்டு கோவில் மதில் சுவர் மேலே ஏறி நின்று பார்த்தாரு. பார்த்த அந்த பூசாரிக்கு பயங்கரமான அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. தன் மகன் தான் நெடுங்காலமாக வணங்கி வந்த கருப்பசாமி மடியில் விளாண்டுட்டு இருந்த அந்த காட்சியை பார்த்தாரு. அந்த காட்சியை பார்த்து திகைத்து போன பூசாரி மீண்டும் கதவை திறக்க முற்பட்ட போது, பயப்படாத, உன் மகன் என்கிட்ட தான் இருக்கான், நீ காலையில் வந்து கூப்பிட்டுட்டு போகலாம். கருப்புசாமி இத்தனை வாட்டி எச்சரித்தோம் அதை எதையும் பொருட்படுத்தாத பூசாரி கதவை எட்டி உதைக்கிறாரு. கதவை எட்டி உதைக்க கதவு மெல்ல திறக்குது. தான் சொல்ல கேட்காத பூசாரியை கண்டு கருப்புசாமி வெகுண்டெழுந்து ஆங்கார ரூபமாக நிற்கிறாரு. இந்த ஆங்கார ரூபத்தை பார்த்து பயத்தில் திகைச்சு போய் நிற்கிறாரு பூசாரி. பூசாரி தான் செஞ்ச தவறை உணர்ந்துட்டு இருந்த அந்த கணத்தில் கருப்பசாமி கடுங்கோபம் கொண்டு பூசாரி முன்னாடியே தான் வரமாக அளித்த குழந்தைய 4 துண்டாக பிச்சு